நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்போ நமக்கு நித்திய ஜீவன் வேண்டும் எல்லாருக்கும். நித்திய ஜீவன்னா என்ன, அதை எப்படி அடைவது, பெற்றுக்கொள்வது, அப்படிதான் நாம் இன்னைக்கு வேத வசனங்களை வாசிக்க போகிறோம். நித்திய ஜீவன் அப்படின்னா ஜீவன்னா உயிர், ஆமாம் தானே? நித்தியம்னா அழிவில்லாத, நித்தியமாக அழிவில்லாமல் இருக்கிற ஒரு உயிர், ஜீவன் தான் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம பொதுவாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, செத்த பேர் எவன் பார்த்தான் இதெல்லாம் அப்படின்னு நிறைய பேர் கேலியாக பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் பரலோகம், ஆண்டவர், இயேசு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது அப்படியே பரலோகம் நேராக போய் பரலோகத்துக்கு ஏறப்போகுது அப்படின்னு பேசி நம்மளை அந்த அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த உற்சாகத்தை கெடுத்துருவாங்க. அது நிறைய நீங்கள் அனுபவிச்சிங்களான்னு தெரியல, நாங்களாம் அதை நிறைய அனுபவிச்சுட்டு வந்தோம். நாங்கள் விசுவாசியாக இருக்கும்போதெல்லாம் இதை போல் நிறைய கேட்டோம், நிறைய பின்மாற்றம், நிறைய இது மாதிரி சோர்வு, நிறைய பிரச்சனைகள் கடந்து தான் வந்தோம். அப்போ ஏன் அப்படின்னா அந்த பின்மாற்றம், அந்த சோர்வு ஏன் வருதுன்னா, நாம் சரியாக ஆண்டவரை பிடிக்காததுனால அந்த சோர்வு, பின்மாற்றங்கள் வரும். ஆண்டவரை கெட்டியமாக பிடிச்சிட்டோம்னா இந்த சோர்வும், இந்த பின்மாற்றமும், இந்த அசதியும் வரவே வராது. அதுதான் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த நித்திய ஜீவனை குறித்து நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும், நமக்கு ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் நமக்கு ஒரு நாமன் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நமக்கு எல்லாரும் மறுரூபமாய் போவோம். இல்லை ஒருவேளை கிறிஸ்துக்குள்ளே மரித்தோம்னா ஆண்டவர் இயேசு வருவார். அவர் வரும்போது நாம் எல்லோரும் உயிர்த்து எழுந்திருப்போம். அப்படி நாம் அவர் வரும் வரையில் உயிரோடு இருந்தோம்னா நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படியே உயிர்த்து எழுந்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாளுவோம். அப்புறம் அதுக்கு பின்பு அவரோடு கூட நித்தியமாய் வாழ்வோம். அதுக்கு தான் நித்திய ஜீவன். நித்தியமாய் இயேசுவோடு வாழறதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். நித்தியமாய், அதாவது முடிவில்லாத வாழ்க்கையை இயேசுவோடு வாழறதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை கேட்கும்படி ஒரு நியாய சாஸ்திரி இயேசுவை சோதிக்கிறார். இது எப்படி நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது இயேசு சொன்னார், அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ அதை வாசிக்கிறது என்ன என்றார். அதுக்கு அவன் சொல்கிறான், அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். இப்போ நீங்கள் இயேசு கேட்டார், நியாயப்பிரமாணத்தில் என்னப்பா எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டார். அவன் சொல்கிறான், முழு பலத்தோடு, முழு அன்போடு, முழு சிந்தையோடு, முழு எண்ணத்தோடு நீ தேவனிடத்தில் அன்பு கூறணும். அதே போல் உன்னை நீ எப்படி நேசிப்பியோ, இப்போ என்ன நான் எப்படி நேசிப்பணும், இப்போ என் கையில் ஒரு முள் குத்திச்சுன்னு வச்சிங்களேன், எவ்வளவு அவசரமாக என்னை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணணும், அதே போல் மற்றவங்களையும் நீ நேசி அப்படின்னு சொன்னார். அவள் அதுக்கு பதில பாருங்க. அவர் 28வது வசனம், இது நிதானமான உத்தரவு தான், நீ அப்படியே செய் அப்படின்னா. உடனே அவன் தன்னை பெரியவனாக காட்டணுன்னு தான் அவன் கேட்குறான், எனக்கு நிகர், பிறன்னா நிகர், எனக்கு நிகர் யார் அப்படின்னு கேட்கறதுக்காக அப்படி கேட்பான். எனக்கு நிகர் யார், எனக்கு பிறன் யார், எனக்கு நிகர் யாருன்னு கேட்குறான். அப்போ தான் இயேசு சொன்னார், ஒரு எரிகோவிலேருந்து ஒருத்தன் எருசலேமுக்கு போனான். போகிற வழியில் திருடர்கள் கையில், கல்லர்னா திருடர் கையில் ஆகப்பட்டான். அவன் பிடிச்சி அடித்து அவனுடைய வஸ்திரங்களை, அவனுடைய பொருட்களை எல்லாம் பிடுங்கிக்கிட்டு அவனை குத்துயிரா, அதாவது சாவ புழைக்க அடித்து போட்டு போயிட்டாங்க. இதுதான் அதுக்கு இது. அந்த வழியாக ஒரு ஆசாரியன், ஊழியக்கார் வந்தார். பார்த்து பக்கமாக ஒதுங்கி போயிட்டார்.
அடுத்தது ஒரு லேவியன், நீங்கள் விசுவாசிங்க, அவரும் ஒருத்தன் வந்தான். அவனும் என்ன பார்த்து பக்கமாக விலகி போயிட்டான். ஏற்றுக்கொள்ளாதவன் சமாரியன். அவன் வந்தான். அவன் என்ன பண்ணான்? அவனுக்கு காயங்களை தொடச்சான், எண்ணெய் பூசினான். அவன் தன்னுடைய வாகனத்தில், சுய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சத்திரத்துக்கு கொண்டு போனான், பராமரித்தான். அவங்ககிட்ட சத்திரத்துக்கு காப்பாளரிடத்துல 2 காசை கொடுத்து, நான் வரும் இவனை பார்த்துக்கோ, பத்தலைன்னு சொன்னால் நான் திரும்பி வரும்போது உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இதில் யார் அவனுக்கு பிறனா இருந்தான் அப்படின்னு ஆண்டவர் கேட்பாரு. சமாரியன் தான். ஏன்னா ஊழியக்கார் பார்த்து ஒதுங்கி போயிட்டாரு, விசுவாசிங்க பார்த்து ஒதுங்கி போயிட்டாங்க. ரட்சிக்கப்படாத அவன் தான் எடுத்து போய் காப்பாற்றினா, அப்போ அவன் தான் அவருக்கு நிகர் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போது நீங்கள் நல்லா கவனிங்கன்னா, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கணும்னா முதல்ல உங்களுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். உங்களை போல மற்றவங்களையும் நேசிக்கிற நேச உள்ள மனசு வேணும். அதாவது நம்ம அப்படியே வெள்ளியும் சொல்லியுமா இருக்கிறோம், ஆனால் மனசு பூரா இருளாக இருக்கிறது. அதில் அப்படி இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம இந்த 27வது வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயம், அதில் கொஞ்சம் கூட வேறு யாருக்கும் சேரக்கூடாது. அடுத்தது பாருங்க, உன் முழு ஆத்துமா, அதாவது இருதயம் வேற ஆத்துமா வேற, ரெண்டும் ஒன்றா போட்டு குழப்பிக்க கூடாது. முழு ஆத்துமாவோடு. அதுக்கப்புறம் முழு பலன், முழு பலத்தோட ஆராதனை செய்யும். சில பேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆராதனை செய்யறது பாருங்க, சில பேர் வந்து எவ்வளவு உற்சாகமாக பாடினாலும் இப்படியே ஆராதனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு, என்ன சொல்லலான்னு இருக்கிறீங்க? நான் எனக்கு பலன் இருக்கு, ஆனால் அதை இயேசுவுக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? உன் முழு பலத்தை கர்த்தருக்கு செலுத்து. அல்லேலூயா. நீங்கள் தாவீதை எடுத்துக்குங்களேன். தாவீது தேவ சமூகத்தில் நீசனை போல ஆடினான். நீசன்னா அதாவது பாவி போல, அதாவது ஒரு தண்ணி அடிச்சுட்டு ஆடுறான் பாரு, அவனை மாதிரி கேவலமான ஆட்டத்தை தேவ சமூகத்தில் பாடுறேன். ஏன்னா நான் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் என் ஆண்டவர் தான். அவருக்கு முன்ன என் பெருமை ஒன்றும் கிடையாது, ராஜ மரியாதை ஒன்றும் கிடையாது, சுற்றி இருக்கிற மக்கள்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. அவர் தான் எனக்கு வேண்டும், அவர் தான் எனக்கு முக்கியம், அவர் தான். மற்றவங்களை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. அதுதாங்க உண்மையானது. நாம் பலத்தை தேவனுக்கு பயன்படுத்தாமல் யாருக்கு பயன்படுத்த போகிறோன்னு எனக்கு தெரியல. நீங்கள் கையை தட்டுறதில்ல, அதேமாரி பாடுறதில்ல, மனசுக்குள்ளவே பாடுறது, மனசுக்குள்ளவே ஜெபிக்கிறது, மனசுக்குள்ளவே பண்ணுறது. அப்போ இந்த பலத்தை யாருக்காக பயன்படுத்த போகிறீங்க? சரி, எதுக்காக பயன்படுத்த போகிறீங்க? இந்த உங்களுடையக்குள்ளே இருக்கிற அந்த பலன் யாருக்கு உபயோகப்படுத்த போகுது? அப்படி பார்த்தீங்கன்னா தேவனுக்கு உபயோகப்படாதது வேற எங்கேயும் உபயோகப்படாது. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, முழு சிந்தை. அது ரொம்ப முக்கியங்க. முழு பலன், முழு சிந்தை. முழு சிந்தைனா நம்ம பார்த்தீங்கன்னா ஆராதனையில் உட்காந்துருப்பாங்க அவங்க. நான் ஒரு கதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு ஐயா வந்து பிரசங்கம் பண்ணினேங்கிறார். அந்த அம்மா வந்து திடீர்னு அப்படின்ச்சு. என்னடா அந்த பொம்பளை கிண்டல் பண்ணுதா அப்படின்னு நினச்சின்னு அவர் பாட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா பேசும்போது குறுக்க எதனா சத்தம் கடிச்சா டிஸ்டர்பாக இருக்கும். அந்த இது கட் ஆகிடும். அந்த ஒரே இதுவாக போதில்ல, அது கட் ஆகிடும். அதனால் என்னடா இது இந்த அம்மா இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சரி திரும்ப தொடர்ச்சியாக அது பேசுகிறார். மறுபடியும் அப்படின்ச்சு. இவரால் தாங்க முடியல ஆத்திரம். உடனே ஒரு 3-4 வாட்டி பார்த்தாரு. கோபமாக வந்துடுச்சு. ஏம்மா எழுந்துருமா அப்படின்னாரு. அது எழுந்து பயபக்தியாக கை கட்டிச்சு. என்னங்க ஐயா அப்படின்ச்சு. எதுக்கு நான் பிரசங்கம் பண்ணினேக்கிறேன், நீ அம்மியா நீங்கிற அப்படின்னா. அது ஒன்றும் இல்லையா, வர்ற அவசரத்தில் கோயிலுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரம் சீக்கிரம் 9:30 போயிடணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வரும்போது அடுப்பில் பாலை வச்சா மூடாத வந்துட்டையா அப்படின்னு. சரி அதுக்கு என்ன அப்படின்னா, இல்லை பூனை போச்சுன்னா குடிச்சிடும், குழந்தைக்கு பால் இல்லாத போயிடும், அதனால் அந்த பூனை இங்கே கூப்பிட்டா பால் காப்பாற்றிடுண்ணே அப்படின்ச்சான். எப்படி இருக்குது பார்த்தியா? இவ்வளோ அறிவுபூர்வமாக யோசிக்கிறாங்க பாரு.
பூனை இங்கே கூப்பிட்டுக்குத்தான், பால் அங்கே காப்பாற்றிக்கிட்டான். என்னன்னா பலத்தை நாம் சிந்தைய ஆலயத்தில் வைக்காம எங்கே வச்சுக்கிறோம்? அடுப்பில் இருக்கிற பால் மேலே இருக்கு சிந்தனை. இன்னைக்கு நிறைய பேருடைய சிந்தனை அப்படிதான் இருக்கு. நான் இந்த ஆலயத்தில் இருக்கேன், நான் சொல்றேன் முழு சிந்தையோட நான் ஆண்டு வந்துட்டேன், அவரை பார்க்காம விட மாட்டேன், அவரை கூப்பிடாம விட மாட்டேன், அவரை துதிக்காம விட மாட்டேன், அவரை ஆசீர்வதிக்காம விட மாட்டேன் சொல்லி தான் பாருங்களேன். யாக்கோபு சொன்னாங்க, ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ஆசீர்வதிச்சாருங்க. நாம என்னன்னா அந்த முழு சிந்தையோட வந்தோம், ஏதோ ஸ்தோத்திரம், ஏதோ பண்றோம், ஏதோ போறோம், ஏதோ வர்றோம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். நான் சொல்றேன், அந்த முழு சிந்தையோட ஆராதிங்க. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், ரெண்டு இடத்துல ரெண்டு சிந்தனையை வச்சுட்டு ஆராதனை பண்ணோம்னா அந்த ஆராதனைக்கு பலன் உண்டானா நிச்சயம் கிடையாது. இப்போ வீட்டில் இன்னொருத்தர் அதுவும் பூனை காமெடி தான். அவர் ஒருத்தர் என்ன பண்ணாரு, இவர் பக்கத்தில் இங்கே படுத்துருந்துக்கிறாரு, அந்த பூனை ஒன்று பக்கத்தில் படுத்துருந்துக்குது தலைமாட்டில். இவர் எழுந்து பார்க்கும்போது கண்ணை எழுந்து உட்காந்து கண்ணை அப்படின்னாரு. டக்குன்னு பூனையை காணோம். எதிர்க்க உட்காந்து பூனை இவர் கோட்டுவா விட்டவுடனே பூனையை காணோம். இந்த பூனை இவர் வாயை திறக்கும்போது உள்ளே போயிடுச்சுன்னு இவருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. எப்படி? இவர் கோட்டு ஓட்டர்ல, வாயை திறந்து கோட்டு ஓட்டர்ல, அப்போ அந்த பூனை உள்ளே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே டாக்டர் அண்ட போனார். ஐயா டாக்டர், ஒரு பூனையை முழுங்கிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு எக்ஸ்ரே எடுத்து பாருங்க, பூனை முழுங்க முடியுமா? அவன் சொல்கிறான் பாருங்க, பூனையை முழுங்கிட்டேன், உயிரோடு முழுங்கிட்டேன், இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ரே எடுத்து பாருங்கண்ணா. அது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. டே ஒன்றுமே இல்லைடா, பூனையும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுடா உனக்கு அப்படின்னாரு. இவர் சரியான டாக்டர் இல்லை. எப்பவுமே நம்ம நினைக்கிறது சரியில்லைன்னா டாக்டரே சரியில்லை தான். அடுத்து டாக்டர்கிட்ட போகிறான். ஐயா டாக்டர், நான் இது மாதிரி பூனையை முழுங்கிட்டேன். அந்த டாக்டர்கிட்ட போனேன், அவர் ஒன்றுமே இல்லைன்ட்டார். நீங்கள் எனக்கு ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே சொல்லுவாங்களே, அதெல்லாம் எடுத்து பார்த்து எனக்கு எப்படியாவது எனக்கு சுகமாக்கிடுங்கன்னா அவரும் எடுத்து பார்த்தாரு, ஒன்றுமே இல்லை. என்ன எப்படி சொல்கிறானே, ஒருவேளை மென்டலாக இருப்பானோ அப்படின்னு நினச்சி அவனுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லி அடிச்சார். இவரும் சரியான பதில், இவரும் டாக்டருக்கே படிக்கலான்ட்டான். இவர் டாக்டரே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், பணக்காரங்களாம் பார்க்குற ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனான். அவன் போனான், இவன் இதே மாதிரி சொன்னான். அப்போ ஒரு டாக்டர் கேட்டார், ஓ இவனுக்கு இவன் நினைக்கிற மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி, ஆமாப்பா நீ போன உள்ளே இருக்கு, நீ நாளைக்கு வா, நீ ஸ்கேன் பண்ணி நம்ம எடுத்து பார்த்து அதை துரத்தி விட்டுடலாம் அப்படின்னாரு. சொல்லிட்டு அவன் சரி நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இந்த நர்ஸ் இருப்பாங்களே, டாக்டர் கூட ஒரு நர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க கேட்குறாங்க, டாக்டர் நீங்கள் பணத்துக்காக இப்படி செய்யலாமா? அவனுக்கு பூனை இல்லை, அவன் பூனை முழுங்கலைன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவன் அப்பாவியாக ஏமாந்து சொல்கிறான், நீங்கள் பூனை இருக்குது நான் ஓட்டி விட்றேன் நாளைக்கு வான்னு சொல்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த நர்ஸுக்கிட்ட டாக்டர், இல்லைம்மா அவனை ஏமாத்தணும்னு எனக்கு ஆசை இல்லை, அவன் ஒரு பிடிவாதத்தில் இருக்கிறான், அவன் ஒரு வாதத்தில் இருக்கிறான், அவனுக்கு அது பேர் பிடிவாதம். நான் பூனையை முழுங்கிட்டேன்னு பிடிவாதமாக 2 டாக்டரை பார்த்து வந்துக்கிறான். 3வது நானும் இல்லைன்னு சொன்னால் இன்னொரு டாக்டர்கிட்ட போவானே தவிர இவன் என்ன பண்ண மாட்டான், அடங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி, நீ என்ன பண்ணுற, நாளைக்கு ஒரு பூனையை மட்டும் பிடிச்சி வச்சிரு, நான் கண்ணை காட்டும்போது நீ அந்த பூனையை விட்டுடு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி என்ன பண்ண வந்தான், மறுநாள் வந்தான், அவன் உக்காந்தான். டே நான் உனக்கு அந்த பூனையை பார்த்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்து ஒன்றும் இல்லைல்ல. அப்போ அவன் ஒரு பூனையை டாக்டர் கையால் வரைஞ்சிட்டார். அப்போ அவன் கேட்குறான், பூனையை வரைஞ்சிட்டு ஒரு பூனை இருக்குது உண்மைதான் டாக்டர், அவங்க 2 பேருக்கு கிடைக்காத அந்த பூனை உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்றான். உடனே இவரும் டாக்டர் இவனுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்கிறார், இல்லைப்பா அவங்க 2 பேரும் லைட்டு போட்டு எடுத்தாங்க, பூனை மறைஞ்சிக்கிச்சு, நான் லைட்டு போடாத எடுத்தேன் என்கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்னாரு. எப்படி அவனுக்கு ஏற்ற மாதிரி தானே பதில் சொல்லணும். மூடனுக்கு மூடத்தனத்தின்படி மருவத்தில் கூட அவன் தன்னை ஞானி என்று எண்ணப்படுவான். உடனே அவருக்கு அவன் மூடத்தனத்தின்படி அவனுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ண, இந்த பூனை இன்னைக்கு நம்ம எடுத்துடுறோம், ஓட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி வருவான். நான் பின்னால் ஓங்கி ஒரு கொட்டுவேன்,
நீ வேகமாக எந்த அளவுக்கு உன்னால கத்த முடியுமோ ஆணு கத்து அப்படின்னு சொன்னார் டாக்டர். அவனும் என்ன செய்யணும்னா ரெடியாக நர்ஸு பக்கத்தில் பூனை கையில் கெட்டிமா வச்சுக்குது, அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறான். பின்னாடி பூனை நர்ஸு பின்னாடி வச்சுக்கின்னு இப்படி வச்சுன்னு மறைச்சின்னு உட்காந்துங்குது. இவர் பின்னாடி வர்றாரு. அவன் பின்னாடி வந்து ஓங்கி ஐத்தமாக இவ்வளவு ஐத்தமாக கொட்ட முடியுமோ மண்டையை வீங்குற மாதிரி கொட்டினார். இவன் அந்த வலி தாங்க முடியாம ஆடு கத்துற மாதிரி பூடி தகுதி விட்டாங்க. பூனை ஓடிடுச்சு. உடனே அவன் டாக்டர் சொன்னா, டாக்டர் நீங்க உண்மையாவே டாக்டர் தான், ஆனா ஒண்ணு, நான் முழுங்கந்து வெள்ளை பூனை, இப்போ ஓடந்து கருப்பு பூனை. அப்போ அந்த பூனை போய் குடும்பம் நடத்தி குட்டி போட்டு அதில் ஒரு பூனை கருப்பு பூனை வெளியே போச்சு, இன்னும் வெள்ளை பூனை உள்ளதாகுது. நான் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விசுவாசி இப்படிதான் இருக்கிறாங்க. ஆண்டவரை நம்பினீங்கன்னா அவர் பார்த்துக்குவார். ஆண்டவரால செய்ய முடியாத அதிசயம் உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அவர் சொல்ல ஆகும், அப்படியே நீக்கும். அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இப்போ இவனுக்கு எப்படி நான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? நம்ம எந்த டாக்டர் இப்போ ஒரு பூனையை எடுத்து சரி இவனுடைய பிரம்மையை மாற்றணும், இவனுடைய பிடிவாத குணத்தை மாற்றணுங்கிறதுக்காக அந்த டாக்டர் பாவம் பிரயாசப்பட்டார். இவன் என்ன பண்ணிட்டா, டக்குன்னு டாக்டர் நான் வெள்ளை பூனையை முழுங்கினா இது கருப்பு பூனை ஓடுது, அப்போ இன்னொரு பூனை வெள்ளை பூனை உள்ளே இருக்குது அப்படின்றான். இவனை என்ன செய்யறது? இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க இப்படி தான் இருக்கிறாங்க. பூனையை முழுங்கிட்டதாகவும் அது உள்ளே குட்டி போட்டதாகவும் உள்ளவே இருக்கிறதாகவும். ஒன்று சொல்லட்டுமா, எப்போ இயேசு உங்களுக்குள்ள வாசம் பண்ணுறாரோ வேற எதுக்கும் உங்கள் இதயத்தில் இடமே கிடையாது. இயேசு உங்களுக்குள்ள வந்தா வேற எதுவும் உள்ள இருக்கவே இருக்காது. நம்புறீங்கன்னா ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இப்போ நித்திய ஜீவனை எடுத்து சுதந்திரித்துக் கொள்வது என்பது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, அப்படியே நம்ம அப்படியே கண்டலாம், வருவோம் போவோம், சும்மா அப்படியே வந்துட்டு உள்ளே வெளியே கேம் ஆடுற மாதிரி ஆடிட்டு போயிடலாம். உள்ளே டிஸ்க்கு வெளியே டிஸ்க்கு, இப்படியே நம்ம உள்ளே வெளியே ஆடிட்டு போயிடலாம். உள்ளே வந்தோமா வந்துட்டோம், வெளியே போனோமா போயிட்டோம். இப்படியே நம்ம இருந்துட்டோம்னு சொன்னால் நான் சொல்கிறேன், எத்தனை காலங்கள் ஆனாலும் உங்களுக்கு விடுதலை என்பது கிடையவே கிடையாது. இப்போ நாம் விடுதலை நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட் அவருக்கு தான் சொந்தம். ரெண்டாவது முழு ஆத்துமா, அதாவது என்னை நான் முழுமையாக கொடுப்பது. ஆத்மானா நான். இந்த உடம்பு பாடி நான் கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு ஆள் இருக்கான், அவன் தான் ஆத்துமா. அவன் இப்போ என்ன நினைக்கிறான், அவன் தான் ஆத்துமா. ஏன்னா நம்ம ஒன்று செய்வோம், உள்ள இருந்துக்குன்னு அவன் ஒன்று செய்துன்னு இருப்பான். மனுஷன் ஒவ்வொருத்தருக்குள்ள ரெண்டு பேர் இருக்காங்க. என்ன 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 கலப்பாத, என் இன்னொரு முகத்தை பார்ப்பேன் அப்படின்றாங்களே, அவன் தான் அது. இன்னொரு முகங்கிறானே அவன் தான் அது. அவனாவது நல்லா இருப்பானாப்பா அப்படின்னா அது அவன் ஆத்மா ஆண்டவரோடு வாழ்ந்தா அவன் நல்லா இருப்பான். அவன் ஆத்மா ஆண்டவரோடு இல்லைன்னா அவன் மோசமானவனாக இருப்பான். சரியா? ஆத்துமா. மூணாவது முழு பலம். எனக்கு இருக்கிற முழு சக்தியை பயன்படுத்தி தேவனை ஆராதிப்பேன். அல்லேலூயா. எல்லாம் நல்ல உற்சாகமாக பாட்டு படிக்காங்க. சத்தம் வராது. இந்த கை நான் என் கையில் சத்தம் வருது, உங்கள் கையில் அந்த சில பேர் கையில் சத்தம் வராது. இந்த ஒரு சில பேர் இப்படி விரலால் தட்டுவாங்க, அது மாதிரி இவங்க கொஞ்சம் 4 விரலால் தட்டுறாங்க. தட்டி எதுக்கு? இந்த சரீரம் தேவனை மகிமைப்படுத்தாத, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற பலன் தேவனை மகிமைப்படுத்தாத, அப்புறம் யாரை மகிமைப்படுத்த போறீங்க? சரியா? நான்காவது முழு சிந்தனை. நான் சொன்னேன் இல்லை, இந்த பூனை சிந்தனை தான். அந்த பூனை அந்த அம்மா கூப்பிடுச்சுல, அது மாதிரி. ஏன்னா இங்கே ஆலயத்தில் உட்காந்துக்கிறாங்க, அவங்க நினைப்புற அடுப்பு மேலே இருக்குது. அது போல் நிறைய பேருக்கு தான், நிறைய விசுவாசிங்க
இங்கே இருக்கிற எத்தனை பேர் உண்மையாக முழு சிந்தையோடு இங்கே இருக்கிறீங்க? பரீட்சைக்கு மாட்டேன் நான், ஏன்னா அது கேட்டுட்டு சில பேர் பொய்யாவது கை தூக்கி சும்மா நாளுமாவது கை தூக்கி நாங்கள் இங்கே தம்பா இருக்கிறோம் அப்படின்னு பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அந்த பொய் சொல்ல நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் இங்கே உங்கள் முழு சிந்தையோடு தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். பிறகு இன்னொன்று, உங்களை நீங்கள் எப்படி நேசிப்பீங்களோ, உங்கள் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு கூறுவீங்களோ அதை போல் மற்றவர்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அப்படி அன்பு கூர்ந்தால் அதில் பாட்டு மட்டும் போடும், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அது வாயோட தான், வேற எங்கேயும் வராது. கையசைவு இருக்காது, உதடு அசைவு, உதடு மட்டும்தான் டிபிக்கி 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 நின்று இருக்கும். வேற எதுவும் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று இருப்பாங்க. அப்படி என்னதான் அப்படி கை உடம்பு அசையாமல் ஆராதனை பண்ணுறாங்களோ தெரியல. யோசிக்குங்க, முழு பலத்தோடு முழு சிந்தையோடு நீங்கள் ஆராதனை செய்யணும். அது கூட உங்களை நான் எப்படி நேசிப்பேனோ, நான் எப்படி நேசித்துக்கணும், அதை போல் மற்றவர்களையும் பிறரையும் நீங்கள் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இன்னும் ஒரு சில வார்த்தைகள், நித்திய ஜீவன் எப்படியெல்லாம் என்னென்னலாம் நமக்கு இருந்தால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு வாசிக்க போகிறோம். முதலாவது யோவான் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? என்ன 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 சொல்லப்பட்டிருக்கு? அதெல்லாம் படிக்க சொல்லல, நான் படிச்சிட்டேன் அதை. இப்போ நீங்கள் எனக்கு படித்து சொல்ல தேவையில்லை. இந்த 2 பேருக்கு மட்டும்தான் கொஞ்சமாவது அக்கறை இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சகோதரி. மிச்ச பேர்லாம் வரும்போதே டேப் போட்டு ஒட்டின்னு வந்துட்டீங்க. சந்தோஷம். எப்படியோ ஒன்று போய் தானே ஆகணும். இதுவும் கடந்து போகும். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், உண்டாகும். மறுபடியும் வசனத்தை வாசிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். என்னை அனுப்பினவர் நான். இப்போ இயேசு சொல்றாரு, என்னை அனுப்பினவர் யாரு? இப்போ நான் சொல்றேங்க, என்ன அனுப்பினவர்னு சொல்றேன்னு வச்சுங்க. இயேசுவே சொல்றாரு என்ன அனுப்பினவர்னு. அவர் பிதாவை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவனை, கர்த்தரை, நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். இந்த விசுவாசிக்கிறது, கர்த்தரை விசுவாசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். விசுவாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அந்த விசுவாசம் சும்மா போலியாக தான் இருக்கும். விசுவாசிக்கிறேன் அப்படின்வாங்க, நான் இயேசுவை தாங்க நம்பி கிடக்கிறேன் அப்படின்வாங்க, இயேசுவை கதின்னு கிடக்கிறேங்க அப்படின்வாங்க. ஆனால் முழுமையாக விசுவாசிக்கிறாங்களான்னா கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, இயேசுவை முழுமையாக நீ விசுவாசித்தேன்னா நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே மார்த்தாள் மரியாள் 2 பேருக்கும் ஒரு சகோதரன் இருந்தான். அவன் பேர் லாசரு. அவன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தகவல் சொல்லுவாங்க. அவர் நான் 2 நாளுக்கு முன்னே சொல்லி அனுப்புவாங்க. அவர் 2 நாள் கழிச்சு 4 நாள் பொறுத்து வருவார். அவன் செத்து அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. உடம்பு சரியில்லாத போதே சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அவன் செத்து 4 நாள் ஆயிடுச்சு. இவர் வந்து பார்க்கறதுக்கு வர்றாரு. அது அவருக்கு சொல்லிட்டு வர்றாரு. என்ன சொல்லிட்டு வர்றாரு தெரியுமா? லாசரு நித்திரையாக இருக்கிறான், நான் அவனை போய் எழுப்ப போகிறேன் அப்படின்னாரு. அவன் நித்திரையாக இருந்தால் சுகமாக எழுந்திருப்பான், நம்ம எதுக்கு போய் எழுப்பணும்
அப்படின்னா இவங்க தூங்குறத வச்சு நினச்சிக்கிறாங்க. இல்லைப்பா அவன் செத்து போயிட்டான், அவனை நம்ம உயிரோடு எழுப்பணுன்னாரு. இவனுக்கு தோமாவுக்கு உடனே கோவம் வந்துச்சு. ஆமாண்டா இவர் இது போக போகிறாரு, வாங்க நம்மளும் போய் சாவும் கூட அப்படின்னா. அப்புறம் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. மரியாள் வழியில் மார்த்தாள் வழியில் பார்த்தாங்க. இயேசு சொன்னாங்க, நீங்கள் இருந்திருந்தா என் சகோதரன் செத்துருக்க மாட்டான்னா. பயப்படாத, நீ விசுவாசி, தேவன் மகிமையை காண்ப. கர்த்தர் நீ தேவனுடைய வருகையில் அவன் உயிர் தெழுமான்னு நான் விசுவாசிக்கிறேன்னாரு. அப்போ கூட தேவன் இயேசு கிறிஸ்து சுகமாக்குவார், விடுவிப்பார், குணமாக்குவார், எழுப்புவார்னு அவங்க விசுவாசிக்கலை. யாரு? மார்த்தாள். அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, கல்லறைக்கு போனார், கண்ணீர் விட்டார், கல்லை திறக்க சொன்னார், கல்லை எடுக்க சொன்னார். இப்போ சொன்னார், லாசருவே வெளியே வானா. அது வரல யாருக்கும் விசுவாசம் கிடையாது. கல்லறைக்கு போன போது கூட அவர் செத்தவனை பார்க்க போகிறாருன்னு சொல்லி தான் போனாங்களே தவிர அவர் உயிரோடு எழுப்ப போகிறாருன்னு போகல. ரெண்டாவது, அவன் உயிரோடு எழுந்திருப்பான் அப்படின்னு சொன்னார் பாரு. அப்போ கூட எப்போ எழுந்திருப்பான்? கடைசி நாளில் ஆண்டவர் வருகையில் எழுந்திருப்பான் அப்படின்னு தான் நினச்சாங்களே தவிர விசுவாசிக்கவில்லை. மூணாவது, கல்லை எடுத்து போடுங்க, அவன் உயிரோடு எழுப்ப போகிறேன்னாரு. அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயோ இல்லை ஆண்டவரே, செத்து 4 நாள் நாரும் அப்படின்னாங்க. அப்போ கூட அவங்க விசுவாசிக்கலை. இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசம் இப்படி தாங்க இருக்கு. என்னென்னா, நம்ம விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசி, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், விசுவாசம் எனக்குள்ள பெரிதாக இருக்கிறது, எல்லாம் ஓகே தான். ஆனால் நமக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. எப்படிப்பட்ட விசுவாசம்னா, லாசர் எழுந்திருப்பானா? எழுந்திருப்பான், கட்டாயம் எழுந்திருப்பான் அப்படின்னு விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் இல்லை. வியாதி நீங்கும், கட்டாயம் நீங்கும் இயேசுவின் நாமத்தினாலே, அந்த விசுவாசம் வேணும். பிசாசுகள் அகலும் இயேசுவின் நாமத்தினாலே, நிச்சயம் அகலும். அப்போ இந்த என்ன அப்படின்னா, இந்த விசுவாசம் குறைவுபடும் போது அந்த பூனை கதை தான். அவன் நான் முழுங்குந்து வெள்ளை பூனை ஓடந்து கருப்பு. அப்போ இன்னொருத்தர் யாரோ உள்ள இருக்கிறாங்க. நான் சொன்னேன், இயேசு வந்த இருதயத்தில் வேற யாருக்கும் இடம் கிடையாது. இயேசுவுக்கு உங்க இருதயத்தை கொடுத்தது உண்மைன்னா அந்த இதயத்தில் வேற யாரும் கெடுக்க முடியாது. அல்லேலூயா. அதுதாங்க மெய்யா விசுவாசம். இப்போ நீங்கள் பாருங்க, கர்த்தரை விசுவாசிக்கணும். இப்போ அவங்க என்ன பாருங்க, கல்லறை கிட்ட வந்தாங்க, விசுவாசிக்கல. அவரு கல்லை திறக்க சொன்னார், விசுவாசிக்கல. அப்புறமா லாசருவே எழுந்து வெளியே வான்னு சொன்ன உடனே அப்போ தான் எழுந்து வந்ததை பார்த்துட்டு தான் விசுவாசித்தாங்க. அப்போ கூட கட்டவுக்குள்ள அவன் கட்டோடு எழுந்து வரான். எப்படி கால் கட்டு போடுவாங்களே, மரணம் செத்து போனவங்களுக்கு 2 கட்டை வரலையும் சேர்த்து கட்டு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த கட்டோடு இருக்கிறான். அந்த கட்டை கூட அவுக்க மாட்டுறாங்க பயந்துக்கிட்டு. வேற என்ன வந்துடுச்சு, லாசர் எழுந்திருக்கல அப்படின்னு. அப்புறம் சொன்னார், அவனை கட்டழுத்து விடுங்க அப்படின்னாரு. அப்புறம் கட்டழுத்தாங்க, அப்புறம் தான் விசுவாசித்தாங்க. இன்றைக்கி நம்ம விசுவாசம் அப்படி தான் இருக்குது. முழுமையாக இயேசுவை நம்புறதில்லை. ஏதோ அரைக்குறையமாக நம்பிட்டு ஏதோ செய்கிறாரு அப்படின்ட்டு நம்ம போயிட்டுருக்கோம். நான் சொல்கிறேன், நீ விசுவாசித்தா உனக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லேலூயா. நீ விசுவாசித்தா எல்லாம் நடக்குங்க, எல்லாம் ஆமாங்க, எல்லாம் நடக்கும். நீ விசுவாசிக்கணும், அதுதான் முக்கியம். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இரண்டாவது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள். ஆமேன். படிச்சிட்டிங்களா? சொல்ல முடியுமா யாராவது? ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க ரொம்ப குனிஞ்சு யோசித்தீங்கன்னா கண்ணு 2 கீழே விழுந்துடும். ரொம்ப யோசிங்க, நல்லா யோசிங்க. சரி, நீங்கள் யோசித்ததெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். இப்போ கவனிங்க, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாக இருந்தீங்க. இப்போ ஏற்கனவே யாருக்கு அடிமையாக இருந்தீங்க? பாவத்துக்கு அடிமையாக இருந்தீங்க.
இப்போ யாருக்கு ரட்சிக்கப்பட்டதுனால யாருக்கு அடிமையாக இருக்கீங்க? தேவனுக்கு அடிமை. இப்போ எப்படியா இருந்தாலும் நீங்கள் அடிமை. ஆனால் முதல்ல யாருக்கு அடிமையாக இருந்தீங்க? பாவத்துக்கு அடிமை. அதனால பலன் கிடையாது. இப்போ தேவனுக்கு அடிமை, அதனால் பலன் உண்டு. அப்போ அது என்ன பலன் அப்படின்னா பாருங்க, பரிசுத்தம் ஆக்குதல் உங்களுக்கு கிடைத்த பலன். அதில் என்னன்னா, நான் எப்போ பாவத்தை விட்டு வெளியேறினேனோ, இயேசு எப்பொழுது என்னை வெளியாக்கினாரோ, இயேசு எப்பொழுது இயேசுவுக்கு நான் அடிமையானேனோ அப்பவே எனக்கு என்ன கிடைச்சது? பரிசுத்தமாவது, பரிசுத்தமாய் இருப்பது, பரிசுத்தவானாய் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாய் தெரிவது எனக்கு கிடைத்த பலன், எனக்கு கிடைத்த நன்மை. அதுதான் நித்திய ஜீவன். அந்த ஒருத்தர் தான் ஆமேன்னாங்க. மிச்ச பேர்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க போல இருக்கு. சோர்ந்தவங்க மட்டும் ஒரு அள்ளியில சொல்லுவோம். பரவாயில்ல, கரெக்டாக ஒத்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்தமா சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து? இந்த 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 ஸ்பிரிட் எந்த காரணத்தை கொண்டும் குறையக்கூடாது. இப்போ சொல்லுங்க, ரெண்டாவது பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைத்த பலன். அப்புறம் அதனுடைய முடிவோ, பரிசுத்தத்தின் முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தத்தின் முடிவு நித்திய. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அப்போ பரிசுத்தத்திற்குடைய எண்டு தான் நித்திய ஜீவன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னே எப்படியோ வாழ்ந்தோம். எப்படியோன்னா தப்பாலாம் இல்லை. தவறான சிந்தை, தவறான எண்ணம், சில பேர் பார்த்தீங்கன்னா தப்பு செய்தால் தான் தப்புன்னு நினைப்பாங்க. தப்பாக சிந்திச்சாவே தப்பு தான். இப்போ உதாரணத்துக்கு, உங்களை கொண்டு கிழிச்சு அறுத்து வெட்டி போடணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், அது ரைட்டா பாவமா? ஆமாங்க. ஏன்னா சிந்தனை பாவத்தை உருவாக்கும். பாவம் கர்ப்பம் தரித்து சிந்தனை, யோசனை. வசனம் படிக்கல, யாக்கோபு 1:12. டக்குனு அந்த வசனம் மறந்து போச்சு. சீக்கிரம் படிங்க. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அன்பு கூறுகிறவனுக்கு வாக்குதத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்ப அதுக்கு முன் வசனம் பாருங்க. இச்சையானது கர்ப்பம் தரித்து, எந்த வசனம்? அதிலே தான் இச்சையானது கர்ப்பம் தரி. எந்த வசனம்? 15. படிங்க. இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் வளர்ந்த பிறகு மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ நீங்க கவனிங்க, இச்சை வளரும் போது பாவம் பெருசாகிறது, பாவம் வருது. பாவம் வளர்ந்து முடிவடையும் போது நம்மை மரணத்துக்குள்ளே கொண்டு போகிறது. அப்போ அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆயிட்டோம்னு சொன்னா நமக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்தம் உங்களுக்கு கிடைக்கிற பலன். அந்த பரிசுத்தத்திலே நீங்க வளரும் பொழுது, பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கும் பொழுது, பரிசுத்தத்திலே வளரும் பொழுது, அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவன். இப்போ முதல்ல என்ன சொன்னோம்? கர்த்தரை விசுவாசிக்கணும். இயேசுவை, தேவனை, ஆண்டவரை, கர்த்தரை விசுவாசிக்கணும். நிறைய பார்த்தீங்கன்னா கர்த்தர் இல்லாத, கர்த்தரா தெய்வம் இல்லாதவைகளை நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க. ஏன்? அங்க பிரதட்சணையும் பண்றாங்க, வெறும் காலா நடக்கிறாங்க, தம் உடம்ப குத்தி சித்திரவதை பண்ணிக்கிறாங்க, தன்னுடைய தலையில சிகையை, முடியை மொட்டை அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அவங்க பக்தியை வெளிக்காட்டுறதுக்காக, பரிசுத்தத்தை காட்டுறதுக்கு, அவங்க தெய்வம் நான் நம்புறேன் அப்படின்றத காட்டுறதுக்காக. ஆனா நீ உண்மையான அடையாளம் எதுனா பரிசுத்தமாய் இருப்பதுதான். அல்லேலூயா. நீ பரிசுத்தமாய் இருந்தாதான் உண்மையான அடையாளம். இப்போ நீங்க பக்தி உள்ளவங்கன்றதுக்கு அடையாளம் என்ன? பரிசுத்தமாய் இருப்பது. மொட்டை அடிச்சுக்கிறது
இல்லை. அங்க பிரதட்சணம் பண்றது இல்லை. வெறுங்காலா நடக்கிறது இல்லை. அப்போ எதுதான் நீங்க உங்களுக்கு பரிசுத்தத்தை காட்டுகிற கட்டளையிடுகிறது? எதுதான்? அதாவது எது உங்களுக்கு பக்தியை வெளிப்படுத்துகிறதுனா, நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதுதான் உங்களுக்கு பக்தியை காட்டுகிறது. அந்த பரிசுத்தத்திலே நீங்கள் முடிவு வரையும் நிலைத்திருந்தால் அது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. மூன்றாவது, ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. 1, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன். இப்போ ரொம்ப முக்கியமான நம்ம வந்திருக்கிறோம். சோர்ந்து போகிறது அதிகமாக பார்த்தீங்கன்னா, நிறைய நேரத்தில் நிறைய விஷயத்தில் நிறைய காரியத்தில் நம்ம சோர்ந்து போவோம். நம்ம கேட்போம், கிடைக்கல, சோர்ந்து போவோம். ஜெபிப்போம், நடக்கலை, சோர்ந்து போவோம். தேடுவோம், கிடைக்கல, சோர்ந்து போவோம். இப்படி தான் நம்முடைய லைஃப் இருக்குது. ஆனால் சரியான இடத்துல தேடினியா அப்படின்னா இல்லை. இப்போ ஒருத்தன் லைட்டு வெளிச்சத்தில் கம்பத்தடியில் நைட்டு ராத்திரி கம்பத்தடியில் வெளிச்சமாகுதுன்னா அங்கே தேடிங்கிறான். என்னப்பா ஒருத்தன் போகிறோம் வழியில், என்னப்பா தேடிங்கிற? இல்லை, எந்த ஒரு மோதிரம் கீழே விழுந்துருச்சு, அதை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னான், எங்கப்பா விழுந்துருச்சு அப்படின்னா. அது எங்கே விழுந்துச்சுன்னே தெரியல, அதனால இங்கே தேடிங்கிறான்னா. ஏன்டா இங்கே தேடுற, எங்கே விழுந்துச்சுன்னு? அங்கெல்லாம் இருட்டாகுது, இங்கே தானே வெளிச்சமாகுது. வெளிச்சமாகறதுல தானே தேட முடியும் அப்படின்னா. அசந்து போகிற மாதிரி பதில். விழுந்த இடம் எப்படி இருந்தான்? இருட்டா இருக்குதான். ஆனால் எங்க இடத்துல தேடுறாராம்? வெளிச்சமாகிற இடத்துல தேடிங்கிறாராம். எப்போ கிடைக்கும் அவருக்கு? எப்பவுமே கிடைக்காது. ஏன்னா அப்பதான் அவர் சோர்ந்து போவார். அப்படிதான் நிறைய பேர் சோர்ந்து போறாங்க. தேட வேண்டிய இடத்தை விட்டுட்டு எங்க போய் தேடணுமோ அங்க தேடாம, தேடக்கூடாத இடத்துல தேடிட்டு ஆண்டவர்கிட்டையும் அப்படிதான், ஆண்டவரும் அப்படிதான். அவர் மட்டும் என்ன பண்ணுவார்? பாவம். ஆண்டவர் பாவம். நீங்க ரொம்ப கெட்டிக்காருங்க. ஆண்டவரையே பாவம் சொல்ற ஒரு ஆள் உண்டுன்னா அது நம்ம தான். பாவம். அவர் மட்டும் என்ன பண்ணுவார்? நிறைய பேருங்க அப்படி இருக்கிறாங்க. இப்படி யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரே விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கங்க, எங்க விழுந்துச்சோ அங்கதான் தேடணும். இந்த பைபிள்ல ஒரு சகோதரி, ஒரு பெண் காணாம போன வெள்ளி காசு எப்படி தேடினாங்க? முதல்ல விளக்க கொளுத்துனாங்க, வீட்டை பெருக்கினாங்க, ஜாக்கிரதையா தேடினாங்க. இதுதாங்க முக்கியம். நீங்க தேடுறது முதல்ல இருட்டா இருக்கிற இடத்த வெளிச்சமாக்கணும். வெளிச்சமாக்குற இடத்துல தேடக்கூடாது. எங்க விழுந்துச்சோ அங்க இருட்டு இருக்குது, அந்த இருட்டை நீங்க முதல்ல உங்களை விட்டு அகற்றணும். ரெண்டாவது நீங்க செய்யணும், பெருக்கி ஒன்று சேர்க்கணும். மூணாவது ஜாக்கிரதையா தேடணும். அப்படி தேடினாதான் கிடைக்கும். அது பட்சத்தில் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் நானும் தான் ஜெபம் பண்ணேன், எனக்கு கிடைக்கல, நானும் தான் ஜெபம் பண்ணேன், நானும் தான் ஜெபம் பண்ணேன், நானும் தான் கர்த்தர் ஆளு சர்ச்சுக்கு வந்தேன், 10 வாட்டி வந்தேன், 20 வாட்டி வந்தேன், எங்க ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு கேட்டா பதில் என்ன தெரியுமா? ஏமாற்றம், சோர்வு. நான் சொல்றேன், நீங்க இந்த வெள்ளிக்காசை தொலைச்ச பெண்ணை போல தேடணும். எப்படி தேடினாங்க? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி ஜாக்கிரதையாய் தேடினார். அந்த வெள்ளிக்காசு கிடைச்சது. ஸோ நாம தொலைச்ச இடத்துல இருட்ட வெளிச்சமாக்கணும், சுத்தமா பெருக்கணும், அப்புறம் ஜாக்கிரதையா தேடனா தேடுங்கள், அப்பொழுது கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப நாம எப்படி ஏன் சோர்ந்து போறோம்? கிடைக்கல.
தேடுறத வேண்டிய முறைப்படி தேடுறது இல்லை. ஆனால் கிடைக்கல. நான் தேடினேன், கிடைக்கல. எங்கேப்பா தேடினேன்? அங்கே தான் தேடினேன், லைட் வெளிச்சத்தில் தேடினேன். எங்கேப்பா தொலைஞ்சுதோ அது எங்கேயும் இருட்டில் தொலைஞ்சிச்சு. இது முறையா நியாயமான நியாயம் கிடையாது. அதனால தான் நிறைய பேர் சோர்ந்து போகிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதீங்க. மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுல, நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதீங்க. அந்த வசனத்தை பாருங்க, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகள் செய்து என்னென்ன அடையணும் பாருங்க. மகிமை அடையணும், கனத்தை அடையணும், அழியாமையை அடையணும். இப்போ நீங்கள் முதல்ல கவனிச்சிங்கன்னா, நீங்கள் எதில் சோர்ந்து போகக்கூடாதுன்னா, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது. பொதுவாக நம்ம நன்மை செய்தோம், நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணோம், அது நமக்கு தீமையாக போச்சு. நல்லது செய்ய போய் சில நேரத்தில் தீமையாக போகிறதெல்லாம் உண்டு. நல்லதுதான் நினச்சி செய்தேன், ஆனால் இப்படி தான் வரும். நல்லது செய்ய போய் தீமை வருவது இயல்பு. அதுக்காக நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் அடுத்தது என்ன செய்யணும் பாருங்க, மகிமையை அடைய வேண்டும், மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். மகிமை, குளோரி. இரண்டாவது கனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், கனம், மரியாதையை. 3 அழியாமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3ஐயும் நாம சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். என்னென்ன சொல்லுங்க? மகிமை, கனம், அழியாமையை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னென்ன பாருங்க? மகிமையை, கனம், அழியாமையை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பார், அளிப்பார். அல்லேலூயா சொல்லமா? இப்போ இந்த நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க தேவனுடைய மகிமையை தேட வேண்டும். இரண்டாவது தேவனுடைய கனத்தை தேட வேண்டும். மூன்றாவது தேவனுடைய அழியாமையை தேட வேண்டும். இது 3ஐயும் தேடுறதை விட்டுட்டு நீ என்ன தேடிங்கிற? எழுந்த காலையில் எழுந்த சாப்பாட்டை தேடுற, மத்தியானம் வந்தால் சாப்பாட்டை தேடுற, நைட்டு வந்தால் சாப்பாட்டை தேடுற. 3 வேளையும் சாப்பாட்டை மட்டும் தேடிங்கிறேன்னு வச்சுக்கங்களேன், சாப்பாடு மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் உண்மையாக விசுவாசிங்க எதை தேடணும்னு வேதம் சொல்லுது தெரியுமா? தேவனுடைய மகிமையை தேடுங்க, தேவனுடைய மரியாதையை தேடுங்க, தேவனுடைய அழியாமையை தேடுங்க. அப்பொழுது தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லமா? நான்காவதாக யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். பள்ளியில சொல்லிடலாமா? மறுபடியும் படிங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அல்லேலூயா சொல்லமா? இப்ப நான்காவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ ஆராய்ந்து பார்க்கறதுனா எப்படி? ஒரே ஒரு விஷயங்க, வசனத்தை நம்ம ஆய்வு செய்யணும். நம்ம அந்த அளவுக்கு பெரிய விஞ்ஞானி கிடையாது, ஆனால் சொற்பமாக ஈஸியாக ஆராய்ச்சி பண்ணலாம். ஒரு வசனம் வந்து நீங்கள் ஆய்வு பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். அப்படின்னா ஏன், எப்படி, எதற்கு, இந்த 3 கேள்வியை இந்த வசனத்தை எடுத்து இப்படி வச்சுட்டு, ஏ வசனமே ஏன் நீ, எப்படி நீ, மூணாவது எதுக்கு நீ. இந்த 3 கேள்வியை கேட்டு பாருங்களேன் அந்த வசனத்தை பார்த்து. அந்த வசனம் சொல்லும் நான் யாருன்னு சொல்லும், நான் எதுக்குன்னு சொல்லும், நான் எப்படிப்பட்டவன்னு சொல்லும். அல்லேலூயா. இப்படி அந்த வசனத்தை வந்து சரியா நம்ம ஆய்வு பண்ணாததுனால தான் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம இன்னும் குறைவு உள்ளவர்களாகவே இருக்கிறோம். இந்த பாருங்க, தெசலோனிக்கிய சபையை விட அந்த
தேவ வசனங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே அவங்க சாப்பிட்டு மிகுதியாக இன்னும் மீதி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்படியாக தேவன் அவங்களே ஆசீர்வதித்தார். இப்போ நீங்கள் இந்த கவனமாக கவனிச்சிங்கன்னு சொன்னால், நம்ம என்னத்தினால நம்ம இருக்கிறோம், எப்படி இருக்கிறோன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட பைபிள் என்னன்னா ஏதோ சர்ச்சுக்கு போனால் பைபிள் ஒன்று வாங்கி அப்படி வச்சுக்கின்னு அப்படியே சர்ச்சுக்கு போகணும், திரும்பி அப்படியே சர்ச்சுக்கு வரணும், அப்படியே எடுத்து போய் அப்படி சொருவி வைக்கணும். எங்கன்னா ஒரு இடத்துல சொருவி வைப்போம், திருப்பி ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தட்டி தீட்டிட்டு திருப்பி எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு வருவோம். இது இல்லை. ஒரு வசனத்தையாவது நீ படிக்கணும். வசனத்தை படித்து வசனம் உனக்கு என்ன சொல்லுதுன்னு அதை கேட்கணும். வசனம் பேசுவான், நிச்சயம் பேசும். அல்லேலூயா. வசனம் நிச்சயம் பேசும். நம்ம வசனம் உயிருள்ள வசனம். நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை பற்றி ஒரு தெளிவு வேணும்னா யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு பாருங்களேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அப்புறம் 3வது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருள் அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். அவன் அந்த ஒளி கிடையாது, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ புரியுதா? வசனம் பேசுமா? பேசும். நீங்கள் வார்த்தையை கவனிச்சிங்கன்னா, அந்த வசனத்தை கவனிச்சிங்கன்னா, அந்த வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற ஒரு ஒளி உண்டுனா அது கர்த்தருடைய வசனம். இப்போ நீங்கள் அப்படியே என்ன வசனம் இல்லாமல் என்னை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் அன்ஃபிட், எதுக்கும் உதவாதவன் நான். ஒரு பாட்டு பாடுற, எதுக்கும் உதவாதவன் நான், அது உமக்கே தெரியும், இவன் யாருக்கு தெரியும். அதாவது நீங்கள் அப்படியே அந்த பாட்டை எனக்காகவே எழுதுன மாதிரி இருக்கும். எதுக்கும் உதவ எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை தான் நான் இன்றைக்கும் ஞாபகப்படுத்துகிறேன். என் பிள்ளைங்களாம் போயிடுச்சிருவாங்க. என் கூட பிறந்தவங்க 7 பேர். என் பிள்ளைங்களாம் பழிச்சிடுவாங்க. என்ன பார்த்து சொல்லுவார், இவன் தான் எப்படி பழிப்பானோ தெரியலன்னு. எனக்கே ஒரு யோசனையாக இருக்கும், நம்ம பிழைக்கவே முடியாதா அப்படின்னு. ஆனால் வயசு 20 ஆச்சு, ஏசு எனக்குள்ளே வந்தார், நான் பழிச்சிட்டேன். யாரெல்லாம் பழிப்பாங்கன்னு சொன்னாரோ அவங்களாம் இன்னும் அப்படி தாங்கிறாங்க. ஆண்டவருடைய கிருபை என்னை தூக்கி நிறுத்தினது. அந்த வசனம் என்னை வாழ வைத்தது. அந்த வசனம் என்னை உயிர்ப்பித்தது. அந்த வசனம் என்னோடு உறவாடி கொண்டு இருக்கிறது. அந்த வசனம் என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப முக்கியங்க. பைபிளுக்கு முக்கியத்துவம். பைபிள் படிக்கிறது கிடையாது, ஜெபம் பண்ணுறது கிடையாது, எதுவும் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் வரணும். எப்படி வரும்? எப்படிங்க வரும்? வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரியணும். இப்போ நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். 1 ஹவர் கொடுக்குறோம். 1 ஹவர் அப்படியே அதை பற்றி விளக்கமாக ஒரு 4 தலைப்பு 5 தலைப்பு 6 தலைப்பு எடுத்து அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக விவரித்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் சில சபைகளில் 1/2 மணி நேரம் தான் செய்தி. இந்த 1/2 மணி நேரத்தில் என்ன சொல்ல முடியும்னு யோசித்து பாருங்களேன். ஆனால் வசனம் எந்த அளவுக்கு நீங்கள் ஆராய்ந்து பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அதாவது தரிசனம்
உங்களுடைய பிரைன் பெருசாக வளரும், உங்களுடைய தரிசனம் பெருகும், நீங்கள் இன்னும் அதிகமாக தேவனுக்காக கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. அதுதான் இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த வசனத்தை பாருங்களேன், மறுபடியும் நம்ம 39வது வசனத்தை வாசிக்கலாம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, இன்னத்துக்கு இந்த வசனம் ஏன் எழுதியிருக்கு, அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், நான் ஏன் இதை படிக்கணும், யோசிச்சு பாருங்களேன். அந்த வசனம் உங்கள் கூட பேச ஆரம்பிச்சிடும். இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுனால ரொம்ப படிச்சுட்டு வந்துட்டாருப்பா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வசனத்தை ஆராய்ந்து பார்க்குறேன், அதை உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். வசனத்தை ஆராய்ந்து பார்க்குறேன், அதை உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி உலக படிப்பு கிடையாது, உலக படிப்பு அதிகம் கிடையாது. இயேசுவோடு வாழற அனுபவம் தான் எனக்கு. அல்லேலூயா. இப்போ மறுபடியும் இந்த வசனத்தை வாங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. அதனால் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தால் நித்திய ஜீவன் உண்டு. அப்போ ஒன்றுன்னா, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இரண்டாவது, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மூன்றாவது, நற்கிரிகள் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதில் முக்கியமானது எதை தேடணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது? மகிமையை தேடணும், கனத்தை தேடணும், அழியாமையை தேடணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது, நாம் தேட வேண்டியது அது. நான்காவது, வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதினால் நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. ஐந்தாவது, யோவான் 6ஆம் அதிகாரம் 54 56 வரை. ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? புரிஞ்சுச்சா? ஈஸியாக தானே? எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? திருவிருந்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. திருவிருந்து நிறைய பேர் அதை ஒரு சடங்காக செய்கிறாங்க. திருவிருந்து ஒரு சடங்கு. அதை நம்ம ஞாயிற்றுக்கிழமை, 2வது ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து அன்றைக்கி கொஞ்சம் ரொட்டி கொடுப்பாங்க, ஒரு துண்டு திராட்சை ரசம் கொடுப்பாங்க. அது ஒரு இதுதான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மையாக என்னன்னு தெரியுமா? அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, அதை வசனம் பாருங்களேன். இந்த 54வது வசனம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இதில் முக்கியமாக மெயின் கருத்து என்னன்னா, கர்த்தருடைய பந்தியை பரிசுத்தமாக பக்தியாக நீ அனுபவிப்பது உண்மைனா அதில் உனக்கு கடைசி நாளில் கட்டாயமாக நீ எழுந்திருப்ப. ஆமென். அது கடைசி நாளில் கட்டாயம் நீ எழுந்திருப்ப. அது முக்கியம். எனக்கு நாங்கள் விசுவாசியாக இருக்கும்போது பல்லாவரம் ஏசிய சபைக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். பல்லாவரம் ஏசிய சபைக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த தெரு முனையில், அந்த சர்ச்சி வாசலில் ஒரு தெரு வரும். அந்த தெரு முனையில் ஒரு வீடு. அந்த வீட்டு சகோதரி சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. அன்றைக்கி கர்த்தருடைய வசனம் அவங்கள பேசி தொட்டுடுச்சு. உடனே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஞானஸ்தானமும் எடுத்துட்டாங்க. நம்ம விசுவாசிங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க. அவங்க முதல் ஜெபம் முடிச்சுட்டு போகிறாங்க பாரு. அவங்க போனாங்க. அந்த முனையில் இருக்கிற வீட்டில் அவங்க வீட்டுக்காரர் உக்காந்துருந்தார். டேய் கண்ணு சுப்பையா, ஏதோ ஒரு பேர் வச்சுங்களேன், அவங்ககிட்ட சொல்லி கூப்பிட்டு, உன் பொண்டாட்டி ஞானஸ்தானம் எடுத்துட்டாளா அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவங்களே பாவம் சர்ச்சுக்கு போகலான்னு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து வசனத்தை பேசுறதுனால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாமேன்னு ஏற்றுக்கொண்டாங்க, முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு போகிற போக்கில் நம்ம விசுவாசிங்க போகிற போக்கில் அங்கே போட்டு வச்சுட்டு போகிறாங்க.
விதையை நட்டுட்டு போகிறாங்க முளைக்கிட்டோன்னு. அது நம்ம இயல்பு தான், கெட்ட புத்தி கிடையாது, இயல்பு. அது மனுஷனுடைய இயல்பு. அது இயல்பா தானாகவே. அது பெருமையான்னு நினைக்கிறதா இல்லை சிறுமையான்னு நினைக்கிறதா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நம்ம இயல்பே அதுதான். போகிற போக்கில் போட்டு போயிடலான்னு போயிட்டாங்க. அவன் ரெடியாகிறான், வச்சு இன்னைக்கு பொழக்கலான்னு வச்சு ரெடியாக இருக்கிறான். உள்ளே போய் அந்த அம்மா உள்ளே போச்சு, அடி டமால் டிமில் டமால். சர்ச்சு முடிச்சுட்டு ஒவ்வொருத்தராக போயின்னுக்கிறாங்க ஜனங்க. அந்த அடி உயர சத்தத்தை கேட்டு எல்லாருக்கும் கதிகலங்கி போகிறாங்க. ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்கிறாங்க. அந்த அடி விழுந்து கடைசியாக அந்த அடிலாம் வாங்கிக்கிற அந்த அம்மா அழவே இல்லை. அது ஒரு பெரிய விஷயம். ஏன் அடி வாங்குறாங்க? இயேசுக்காக, இயேசு பிள்ளையாக மாறதுக்காக, இயேசுக்காக தானே. சரி அடிக்கிட்டோன்னு சொல்லி மூச்சு கூட விடலை, உடம்பை திருப்பி விடுறாங்க அடிக்க சொல்லி. அப்புறமா அப்படியாச்சு இப்படியாச்சு, அவளே இவளே, அதுவாச்சு இதுவாச்சா, இனிமே நீ ஞானஸ்தானங்களை எடுத்து பாரு, உன்னை வெட்டி போச்சிடுறேன் அப்படின்னாரு. அப்போ அந்த அம்மா உஷாராயிட்டாங்க. ஐயா மாமா, இனிமே சத்தியமா உன் மேல சத்தியமா நான் ஞானஸ்தானமே எடுக்க மாட்டேன் மாமா அப்படின்ட்டான். அப்படி வா, ஒன்ன வேணா சர்ச்சுக்கு போய்க்கோ, ஞானஸ்தானங்கன்னு திரும்பி எடுத்த அவ்வளவுதான் உன் கதை அப்படின்னாரு. எப்படி பாருங்க, ஆண்டவர் எப்படி இருந்தாலும் ஒரு நன்மை செய்துடுறாரு. அதில் என்ன நடந்தாலும் அதில் ஒரு நன்மை உண்டாக்குறாரு பாருங்க. ஞானஸ்தானம் எடுத்தாங்க, உடனே பனிஷ் நடக்குது, அதுலேயும் ஒரு வாய்க்காலை உருவாக்குறாரு பாருங்க. போ சர்ச்சுக்கெல்லாம் போ, இனிமேல் ஞானஸ்தானம் இன்னும் அவங்க தினம் ஞாத்திக்காம ஞானஸ்தானம் கொடுத்தா நினச்சின்னுக்கிறார் போல் தவறு. அப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நாள் அந்த அம்மா சர்ச்சுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க ரைட் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா பாஸ்டர் ஐயா உங்களை கேட்டார். என்னவா, என்ன கேட்டார்? என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னாரு. அது இல்லை மாமா, நீ எப்படி இருக்கிறேன்னு கேட்டார், என்ன செய்கிறேன்னு கேட்டார், ஒரு நாளைக்கு உன்னை சர்ச்சுக்கு வர சொன்னார். நான் எங்கேருந்து வர்றது, எனக்கெல்லாம் படிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அந்த அளவுக்கு நான் படிக்கலை, நான் என்ன படிச்சுட்டா போனோம் மாமா அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாற்றி அவங்க ஆண்டவர்கிட்ட சபைக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவர் தான் முதல்ல ஞானசாரம் எடுத்தார். ஞானசாரம் எடுத்துட்டு சொல்கிறாரு, ஞானசாரம் வாரம் கொடுக்கறது இல்லையா, அது தெரியாமல் தானே ஒன்று அனுப்பி விட்டா அப்படின்ட்டாரு. இன்னைக்கு நிறைய கதைகள் இப்படி தான் இருக்கு. ஒன்று மட்டும் சொல்கிறேங்க. இந்த திருவிருந்தை நம்ம ஏதோ அது ஒரு கொஞ்சம் ரொட்டி கையில் பிச்சு கொடுப்பாங்க, ஒரு கப்பில் சின்னதாக திராட்சை ரசம் கொடுப்பாங்க. ரொட்டி தானே திராட்சை ரசம் தானேன்னு நினச்சிங்கன்னா அபாத்திரம் வரும். அல்லேலூயா. நீங்கள் நம்ம வாரம் படிக்கிற அந்த வசனம் படிக்கிற வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 11:23 வசனம் வாசிங்களேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை சொல்லுகிற காரியங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்றார். அல்லேலூயா சொல்லமா. அவர் ரொட்டியை எடுத்து பிட்டு அதை என்னுடைய சரீரம் என்று கொடுத்தார். இது நிறைய முக்கியமானது. அதை நம்ம ஏதோ பிரசாதம் கொடுக்கறதா நினச்சின்னு வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் ஏதோ கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு வாங்கிறதா நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அது இயேசுவின் சரீரம். நான் அடிக்கடி சபையில் சொல்கிற ஒரு கதை தான். திருவிருந்து அன்னைக்கு திருவிருந்து ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு. பாஸ்டர் சொல்கிறார், இன்னைக்கு ஆண்டவருடைய சரீரத்தை அவருடைய ரத்தத்தையும் புசித்து நீங்கள் குடித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி, புதிய சக்திகளுக்குள்ள உண்டாகும்படி, புதிய பலனை தரித்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு நீ கொடுக்க போகிறார், நீங்கள் அதுக்கேற்றபடி ஆயத்தமாகுங்கள் அப்படின்னாரு. எல்லாரும் நம்ம விசுவாசிங்க எல்லாம் தெரியும். அவங்க என்ன பண்ணாங்க, எழுந்து வரிசையில் உட்காந்தாங்க. அதில் ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்ட புதுசாக கோயிலுக்கு வந்தது. இயேசுவின் சரீரத்தை கொடுக்குறாங்களாமே, இயேசுவின் ரத்தத்தை கொடுக்குறாங்களாமே, இன்னைக்கு நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு இயேசு ரத்தத்தை குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுவும் உட்காந்துச்சு.
பாஸ்டர் பார்த்துட்டாரு, ஞானசானம் எடுத்துட்டியம்மான்னு. இல்லை ஐயா, ஞானசானம்னு என்னன்னு தெரியாது. அப்படின்னா நீ பந்தியில் உட்காரக்கூடாது, எந்திரிச்சிரு அப்படின்னு ஓரமாக வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அந்த அம்மா போச்சு, வெளியே போகலை, வாசலில் போய் நேராக போய் ஓரமாக நேரு முட்டியில் நின்று கை நீட்டிச்சு. இப்படி பாஸ்டர் கொடுக்கல என்ன அப்படின்னு பாட்டு கை நீட்டி இவர் போனார். பார்த்துக்கிட்டே போகிறாரு, இந்த அம்மா நடுவில் வந்து உட்காந்துற போதுன்னு பார்த்து எல்லாருக்கும் பார்த்து பார்த்து கொடுத்துட்டே போகிறாரு. அதே மாதிரி திராட்சை ரசம் கொடுத்துட்டே போகிறாரு. அப்போ அது கடைசியாக வந்து எல்லாம் ஜபம்லாம் முடிஞ்சுது. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, ஏசப்பா சரீரத்தை சாப்பிட்டு ஏசப்பா ரத்தத்தை குடித்து பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீங்களே அப்படின்ச்சு. இவருக்கு ரொம்ப பயந்து போயிட்டார். ஐயோ ஞானஸ்தானம் எடுக்கலை, இயேசு அறியல, இந்த அம்மாவுக்கு நான் இப்படி கொடுத்துட்டேனே அப்படின்னு ரொம்ப பயப்பட ஆரம்பித்தார். அப்போ சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க ஐயா, நீங்கள் ரொட்டியை பிச்சு கொடுத்துக்கிட்டே வந்தீங்களா, உங்கள் பின்னாடி ஒருத்தர் வந்தார், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை வெண்மையாக இருந்தார். நீங்கள் என்னை பார்த்துட்டு விலகி போனீங்களா, அவர் என்னை பார்த்து விலகவே இல்லை, என்னை பார்த்து நேராக வந்து அவருடைய சரீரத்தை பிச்சு என் கையில் கொடுத்து, இது என் சரீரம், நீ வாங்கி புசி என்று சொல்லி கொடுத்தாரு. ரத்தம் ஒழுக ஒழுக நான் வாங்கி புசித்தேன், என் உடம்புல இருந்த வியாதிகள் எல்லாம் மாறி போய் விட்டது அப்படின்னு சொன்னான். என்ன பெரிய அதிசயம். அதுக்கப்புறம் அதே மாதிரி தையா திராட்சை ரசத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டு வந்தீங்க, எனக்கு இயேசு நேரடியாக வந்து அவர் கைகளினால் எனக்கு ஊட்டி விட்டார் ஐயா, இன்னைக்கு நான் என் வியாதி நீங்கி பலவீனம் நீங்கி நான் இன்னைக்கு சுகமாய் இருக்கிறேன், கோடி நன்றி கோடி நன்றி என்று சொன்னார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, திருவிருந்தை பந்தியை அற்பமாய் நினைக்காதே. அது இயேசுவின் சரீரம், அது இயேசுவின் ரத்தம். அதை நீ பயபக்தியா செய்வேன்னு சொன்னா அதற்குரிய பலன் நிச்சயம் உண்டு, உனக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படும். மறுபடியும் வாசிக்கலாமா? 54. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாள் திருவிருந்து ஆராதனை செய்யறதுனால என்ன, பந்தியில பங்கெடுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, கடைசி நாள் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். அடுத்தது படிங்க 55. என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ரெண்டாவது கவனிங்க, நீங்க இந்த பந்தியில பங்கெடுக்கும் போதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? இயேசுக்குள்ள நிலைச்சிருக்கிறீங்க, இயேசுவும் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதாங்க முக்கியம். இப்போ இப்படி இருந்தா உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை கொடுக்கணும்னா 5 காரியங்களை நம்ம பார்த்தோம். முதல்ல அது பேசிக் என்ன பார்த்தோம்? இல்ல, பேசிக்ல முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இதுதான் பேசிக், இது அடிப்படை. இது நீ வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான அடிப்படை. அதில் அடிஷனலாக நாம் 5 வசனங்களை பார்த்தோம், 5 காரணங்களை பார்த்தோம். முதல் காரணம், கர்த்தரை விசுவாசிக்கிறதுனாலே நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, பரிசுத்தம், நம்மளை பரிசுத்தமாக்கி கொள்ளும் போது, பரிசுத்தமாய் மாறும்போது, பரிசுத்தமாய் வாழும் பொழுது பரிசுத்த வாழ்க்கையின் முடிவு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. மூன்றாவது, நற்கிரியைகள் செய்து சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடும் பொழுது நித்திய ஜீவன் கிடைக்கிறது. நான்காவது, புரியல, வேத வசனங்களை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதினால் நித்திய ஜீவன் கிடைக்கிறது. ஐந்தாவது,
திருவிருந்து பந்தியிலே பங்கெடுக்கும் போது, பயபக்தியாய் பங்கெடுக்கும் போது, அதை ஒரு சடங்காகவோ ஒரு ஆச்சாரமாகவோ ஒரு அது வழிமுறையாகவோ பின்பற்றாமல் பயபக்தியோடு கூட நாம் அதை பின்பற்றும் பொழுது அது கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதனால் நம்மளை கடைசி நாளிலே எழுப்புவார். அதனால் நான் அவருக்குள் நிலைத்திருப்பேன், அவர் எனக்குள் நிலைத்திருப்பார். அல்லேலூயா. ஜெபி